ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரேஷன் கடையில் கிடைக்கிற பச்சரிசியை வச்சு செம்ம சாஃப்டான இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு 2 நாள் காய வச்சுட்டு மாவு மில்லில் கொடுத்துட்டு மாவாக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இடியாப்ப குழாயில் போட்டுட்டு அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக ஸ்பான்சியாக வரும். உங்களுக்கு இடியாப்ப தட்டு இல்லை அப்படின்னா நம்ம இட்லி ஊற்றுறோம் இல்லையா, அதிலே தட்டிலேயே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இட்லி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி செம்ம சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கெல்லாம் எள்ளு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, எல்லாம் நல்லா வறுத்துட்டு கல் எதுவும் இல்லாமல் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதோட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சைட் பை சைடாக தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். கொஞ்சமாக இடியாப்பத்தை எடுத்துகிட்டு நம்ம லெமன் ரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரியே லெமனு, மிளகா, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சோண்டு உப்பு போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா ரெடி ஆயிரும். டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.